சரி ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 சாப்டர் பார்த்து அனுப்புங்க சார், முதல்ல எப்படி இருக்கு பார்ப்போம், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பார்ப்போம், அதுக்கப்புறம் இவங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் படித்த உடனே ரொம்ப அருமையாக இருந்தது, ரெஸ்பான்ஸும் நிறைய வந்தது. அது தொடர்ந்து மிக்ஸ்டு பேக்கில் போனேன், நிறைய பேர் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த இது ஃபுல்லாக அந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ்டு பேக்கில் வந்து ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக கலெக்ஷன் ஃபுல்லாக இந்த புக்கை கொண்டு வந்திருக்காரு. ஆன் த பேஸ் இது அவருடைய 11வது புஸ்தகம். கிவ் எ பிக் ஹேண்ட். அவர் சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர். ஸோ மலர் வளத்துக்கும் நிறைய ஆர்டிகல் எழுதுறாரு. பேனாக்கள் பேரவை மெம்பர்ல கமிட்டியில ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மிக முக்கியமான பிள்ளைகள், நான் ரயில்வேல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ரொம்ப அண்ணாந்து பார்த்தவர்கள் இவர்கள் எல்லாம். எனக்கு ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, பிரின்சிபல் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாலாம் இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னை வாழ்த்தினது எனக்கு பெருமையாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் இருக்கணுமே தான் இந்த விழாவில் எல்லாரையும் கூப்பிட்டேன். நான் அவங்களெல்லாம் ஹானர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை எனக்கு தீர்ந்துருச்சு. ஸோ என்னுடைய ஏற்புரை 9ஆம் நூற்றாண்டு ஔவையார் ஒருத்தர் இருக்காங்க. சங்க காலத்திலேருந்து ஔவையார்கள் இருக்கிறாங்க. 7 ஔவையார் இருப்பதா என்னுடைய ஆசான் சொல்லுவார். 9ஆம் நூற்றாண்டு ஔவையார் வந்து ஔவை குறள்னு ஒன்று எழுதியிருக்காங்க. அதில் 310 குறள் இருக்கு. அந்த 310 குறளுமே வீடு பேற்றை அடைவது எப்படி அப்படின்றத 1.25 அடியில் ஒவ்வொரு குறளாக 310 குறள் இருக்கு. திருவள்ளுவர் வந்து அறம் பொருள் இன்பமா பாடியிருக்காரு, வீடை பற்றி பாடினதில்லை. அந்த வீடு பேரை எப்படி அடையிறது, என்னென்ன யோக முறைகள் எல்லாம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா விளக்கி இருக்கிறாங்க. அந்த குறள் அந்த 330 குறள்ல முதல் குறளே இதுதான்: உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண். உடம்பை பெற்ற பயனே உடம்பினுள்ளே உள்ள உத்தமனை காண்பதற்கு தான் அப்படின்னு 100% அடிச்சு சொல்லிடுறாங்க. உடம்பினுள்ளே உத்தமனை காணுனா யார் அது உத்தமன்? இறைவன் தான் அந்த உத்தமன். அந்த இறைவனை எப்படி காண்பது? அதுதான் ஆன்மீகம். ஆன்மாவை அறிவதுதான் ஆன்மீகம். இதை இன்னும் திருமூலர் இன்னும் ஒரு படி மேல சொல்றார்: பெறுதற்கரிய பிறவியை பெற்றும், பெறுதற்கரிய பிறவியை பெற்றும், பெறுதற்கரிய பிரானடி பேனார். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கு அரியதோர் பேறு இழந்தாரே. பெறுதற்கரிய பிறவியை நாம் பெற்றிருக்கோம். எதற்காக? பெறுதற்கரிய பிரானடியை பேணுவதற்காக. அப்படி பேணாத பிராணிகளாக இருக்கிறோம், அனிமல்ஸ் மாதிரி இருக்கிறோம்னு சொல்றார் திருமூலர். பெறுதற்கு அரியதோர் பேர் இழந்தாரே. பிரானடி சேராதவர்கள் எல்லாம் பெறுதற்கரிய ஒரு பேரை இழந்தவர்களே அப்படின்னு. ஏன் நாம் அப்படி இழக்கிறோம்னு சொன்னா, நாமளே நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு நாமளையே புகழ்ந்துட்டு, நாம் அடைந்த செல்வம், நாம் அடைந்த குடும்பம், நாம் அடைந்த புகழ், நாம் அடைந்த எல்லாவற்றையுமே பவர், சக்தி, இதெல்லாம் பார்த்து நாமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு உக்காந்துருக்கோம். கடவுளை பற்றி அறியறதுக்கே நேரம் இல்லை. அதுதான் நான் சூரிய விழுதுகளில் என்னுடைய ஆன்மீக அனுபவங்களாக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதில் இறைவனை நோக்கி நான் பாடுறேன்: நானும் உன்னுடைய தாமரை மொட்டுதான், நானும் உன்னுடைய தாமரை மொட்டுதான், என் முகத்தை நீரில் கண்டு மயங்கி நின்று கொண்டிருக்கிறேன். என் முகத்தை நீரில் கண்டு மயங்கி நின்று கொண்டிருக்கிறேன். சூரியனாக தினமும் நீ வந்து போகிறாய். தாமரையோட வேலை என்ன? சூரியனை பார்த்தா தான் மலரும், அப்பதான் ஞானம் வரும். ஆனா சூரியனை பார்க்காம நான் என் முகத்தை பார்த்துனே அப்ரிசியேட் பண்ணிட்டு உக்காந்துருக்கேன். நீ நான் பாராட்டிட்டு இருக்கிறேன். நான் அடைஞ்ச செல்வம், நான் அடைந்த அறிவு, நான் அடைந்த புலமை, நான் அடைந்த பதவி, இதையே அப்ரிசியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சூரியன் என்ன பண்ண முடியும்? இறைவன் என்ன பண்ணுவான்? இதை ரொம்ப அருமையா ஐயா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ரமண மகரிஷி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவார். இந்த ஆன்மாவை எப்படி அறியறது அப்படின்னும் போது, ஒரு திரையரங்குல வெள்ளி திரை இருக்கு. அந்த வெள்ளி திரையை யாருமே நம்ம பார்க்கறது இல்லை. அது மேலே ஓடுற படத்தை பார்ப்போம். அந்த படங்களை பார்த்து அந்த படத்துக்குள்ள இருக்கிற கதையில நம்ம உள்ள அப்படியே போயிடுவோம், இன்வால்வ் ஆகிடும்.
படம் முடிஞ்சதும் நம்ம எழுந்து போயிடுவோம், வெள்ளித்திரை அங்கேயே தான் இருக்கும், அதை பார்க்கறதே இல்லை. அது போல நம் உள்ளே இதயத்துள்ளே ஆன்மா இருக்கிறது. ஆன்மாவை தெரிய விடாமல் மனம் நினைவுகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அந்த நினைவு சங்கலில் சிக்கி 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 பின்னால் ஆன்மா இருப்பதே நாம் மறந்து விடுகிறோம். இந்த ஆன்மாவை நாம் அறிவதுதான் ஆன்மீகம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதுல இன்னும் ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். ஐயா அவர்கள் ஞானத்தின் தலைவாசன் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். கடந்த 25 வருடங்களாக அவர் எழுதிய ஆன்மீக கட்டுரைகளுடைய தொகுப்பு அது. அதிலிருந்து ஒரு கதையை நான் திருடி சொல்லுகிறேன். இதே திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு வடக்குல இருந்து ஒருத்தர் வராரு. வந்து அவருடைய அருளை கேட்குறாரு. நீங்கள் தான் எனக்கு அருள் செய்யணும், நீங்கள் என்ன சீடனாக எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு எனக்கு ஞானத்தை கொடுக்கணும். நான் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறதா இருக்கிறேன், நீ உனக்கும் நான் கொடுக்குறேன், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் கேட்குறாரு, 2-3 நாள் ஆச்சு, அப்போ கூட அவருக்கு மனசில் சாந்தி வர மாட்டேங்குது. நம்ம குருக்கிட்டே வந்துட்டோம், குருவர்கள் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் 3வது நாள் பகவான்கிட்ட கேட்குறாரு, நான் உங்ககிட்டயே இருக்கிறேன், நீங்களும் என்ன சீடனா எடுத்துக்கலன்னு சொல்கிறீங்க, ஆனால் என் மனசில் அமைதி இல்லையே, எனக்கு குருவர்கள் வரலையே, நான் என்ன அவ்வளோ பாவம் செஞ்சவனா, என்னை மீட்கவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பகவான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அருகில் இருந்த தேவராஜ முதலியார்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய பக்தர். அவர் சொல்கிறாரு, நீ சொல்வது எப்படி இருக்குதுன்னா கங்கை கரையில் இருந்துக்கிட்டு எனக்கு தாகமாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு பாருறார். கங்கை பக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது, அதான் ரமண பகவான். அதிலிருந்து நீரை எடுத்து பருகாமல் நீ தாகமாக இருக்கிறதேன்னு சொல்கிறாய் அவர் சொல்றாரு. இன்னொரு சீடர் சாது முருகனார், அவர் என்ன சொல்றாரு, அப்படி இல்லப்பா, நீ கங்கைக்குள்ளேயே கழுத்தளவுக்கு வரைக்கும் நின்றுக்கிட்டு எனக்கு தாகமா இருக்குதுன்னு சொல்றியே, இது எப்படி அபத்தமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ கங்கை கரைக்குள்ளேயே தான் இருக்க, ஏன்னா அவர் கோயிலுக்குள்ள வந்துட்ட, இதுக்கு மேலேயே அவருடைய அருள் வேணும்னு நீ என்ன கேட்டுருக்க அப்படின்னு கேட்கிறாரு. 3வதா ரமண பகவான் அடிப்பார் பாருங்க, அதான் டேர்னிங் பாயிண்ட். ரமண மகரிஷி சொல்றாரு, இதெல்லாம் இல்லை ஓய், கங்கையே தனக்கு தாகமா இருக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு ஓய் இவர் சொல்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் கங்கை தான். நீங்க இன்னொருத்தர்கிட்ட என்ன கேட்குறீங்க, என்ன அவர்களை கேட்குறீங்க, என்ன ஞானத்தின் பிச்சையை கேட்குறீங்க, நீங்களே கங்கை தான், உங்களுக்கு எப்படி தாகம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் கங்கை தான், தான் கங்கை என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கணும். இப்போ நாமெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல சில பேருக்கு மட்டும் கடவுளை இவங்க பிரச்சனை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவரே நேரா வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை வரும். அந்த மாதிரி ஒரு திருப்பம் நம்ம என்னுடைய வாழ்க்கையில நடக்காதான்னு ஈங்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் ஞானியாகலையே நாமெல்லாம். அந்த மாதிரி திருப்பத்தை ஏற்படுத்த ஒரு 15 பேரை தான் நாம் எழுதியிருக்கோம் இந்த புத்தகத்துல. அது இன்னும் தொடரும். இன்னும் நிறைய சயின்ஸுகள் இருக்கிறாங்க, நிறைய சன்னியாசிகள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த கடவுள் நேரா வந்தது தான் ஒரு பெரிய அதிசயம். அந்த மாதிரி வந்த அவதாரங்கள் சாதாரணமான ஒரு லைஃப்ல ஒரு ரொம்ப பேராசை பிடித்தவராக இருக்கிறாரு புரந்தரதாசர். அவரு நவக்கோடி நாயகன் சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே. 9 கோடிக்கு அதிபதியா. அப்போ அந்த காலத்துல அது ரொம்ப வேல்யூ. இப்போ 900 crores சொல்லிக்கலாம். அப்படி இருந்தும் அது 20 வயசுலயே he got everything. கல்யாணம் பண்ணிக்கிறாரு, 4 பசங்களும் பெற்றுக்கிறாரு. ஆனா அவருக்கு இன்னும் பணம் 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 சம்பாதிக்கணும் அதே பேராசை உணர்வு தான். அவரு கடவுளை பத்தி எல்லாம் நினைக்கிறது இல்லை. அவர் எது சொல்ற மாதிரி டெய்லி கோயிலுக்கு போவாரு, திருமணம் இடுவாரு, ப்ரே பண்ணுவாரு. ஆனா அந்த பக்தி இல்லை. அப்போ கடவுளே நினைக்கிறாரு தான் வந்து இவனை திருத்தணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பிராமணனா வராரு, அவரை திருத்துறாரு. திருத்தின உடனே நாராயணன் பாதத்தை சரணடைகிறார். அது போல இந்த 15 பேரும் அவங்கவுங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துறார். அந்த மாதிரி ஒரு திருப்பத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஞானிகள் இந்த மாதிரி
உலகத்தினுடைய ஆசைகள் எல்லாத்தையும் ஆட்பட்டு மாயனாக வாய்ப்பட்டு அவசப்பட்டு நிற்கும் போது இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லி நமக்கு காட்டுறவங்களும் இந்த சயின்ஸ் தான், இந்த சன்னியாசிகள் தான், இந்த யோகிகள் தான், இந்த ஞானிகள் தான். இந்த ஞானிகளை பற்றி நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அதான் ராம்கே சார் சொன்ன மாதிரி அவர் ஆங்கிலத்தில் ஒரு மேக்சின் எழுதியிருக்க ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் ஏதாவது எழுதுங்கன்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் எழுத வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. எனக்கு தமிழில் எழுதுறது தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதணுமேனு ஆரம்பித்து அது 15 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இந்த 15 பேரை பற்றி நல்லா வைத்தியலிங்கம் சார் சொன்னார், டீட்டெயிலாக சொன்னார். ஐயா ராஜகோபால் அவர்கள் இன்னும் தெளிவாக சொல்லியிருந்தார். இனிமேல் நான் இன்னும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த புத்தகம் 100 ரூபாய் மதிப்புள்ளது. சரி, சாருக்கு பார்த்து சான்ஸ் கொடுக்கணும். மிக்க நன்றி. தேங்க்யூ.